அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு ஒரு நாடக காட்சி நடைபெற உள்ளது. இதில் இக்காலத்திற்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் கல்வியை பற்றி இங்கு அழகான அற்புதமான நாடக காட்சி நடைபெற உள்ளது. இதை காண வியப்புடன் இருங்கள். தங்கம் தங்கம் எழுந்துரு தங்கம். குட் மார்னிங் பேபி, சீக்கிரம் எந்திரி. போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. வாப்பா சாப்பிடலாம். இந்தாப்பா ராகி தோசை. அம்மா ரெகுலர் ஹெல்த் மிக்ஸ் எங்கம்மா? இந்தாப்பா. இந்தாப்பா சாண்ட்விட்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் வேணுமா? இந்தாப்பா. சீக்கிரம் சாப்பிடுப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாய்மா. பாய்ப்பா. ஹாய்டா. ஹாய்டா. வாடா நம்ம ஸ்கூலுக்கு போலாம். ஐயோ ஐயோ, ஸ்கூலுக்கு போறப்பதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, என்னன்னு தெரியலையே. என்னாச்சுமா? மயக்கம் போட்டுட்டான் டாக்டர், என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா பாருங்களேன். காலையில் என்ன சாப்பிட்டாமா? சாண்ட்விட்சும் மயோனைஸும் சாப்பிட்டான் டாக்டர். ரெகுலராக அதே தான் சாப்பிடுவானா? ஆமாம் டாக்டர். இதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸு, இதெல்லாம் கொடுக்காதீங்க. எங்கள் அம்மா எனக்கு ரெகுலராக ராகி தோசையும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் கொடுப்பாங்க டாக்டர். அந்தமாரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ணும், ஹெல்த்தி ஃபுட்ஸே சாப்பிட கொடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் தாண்டே. இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறீங்க. இனிமேல்ட்டு அதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. நம்ம அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதனால் நம்ம ரெகுலராக ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ணும். அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸில் ப்ரோட்டீன், விட்டமின், ஃபைபர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் நம்ம முன்னோர்கள் அந்தமாரி நீண்ட காலம் வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். தேங்க்யூ. Good morning students. Good morning sir. Sit down. நேத்தி நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுல சில பசில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணும், ஓகேவா? ஓகே சார். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு சாய் பிரசாத் வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். கரெக்டாக எழுதிட்டியே. சரி, நம்ம செகண்ட் क्वेश्चनக்கு யார் வந்து எழுதுறீங்க? விஸ்வா வந்து ஆன்சர் எழுது. சரி, நம்ம சாய் பிரசாதே வந்து செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதிட்டோம். இதையும் கரெக்டாக எழுதிட்டியே, வெரி குட். சரி, நம்ம தேர்ட் क्वेश्चनக்கு ஹேமச்சந்திரன் வந்து ஆன்சர் எழுதிட்டோம். தப்பா எழுதிட்டேன் ஹேமச்சந்திரன், போய் உட்காரு. சரி, இந்த கடைசி क्वेश्चन வேறு யாருக்கு தான் ஆன்சர் தெரியும்? சரி, வந்து ஆன்சர் பண்ணுப்பா. ஏண்டா, கிளாஸில் இத்தனை பேர் இருக்கீங்களே, இந்த இத்தனை பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து ஆன்சர் பண்ணுறான், மற்றவங்களாம் என்னடா பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா வந்து 10 மினிட்ஸ் ஃபோன் கொடுப்பேன் சார். அது வந்து நான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆப்ஸில் யூஸ் பண்ணி நான் நாலேஜ் கெயின் பண்ணிப்பேன் சார். வெரி குட் சாய் பிரசாத், போய் உட்காரு. ஏண்டா, இவன் இந்த மாதிரி ஃபோனை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறானே, நீங்களா ஃபோனை வேறு எந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க? சார், நான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் சார். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்பேன் சார். ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி விளாடுவேன் சார். ஏண்டா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமோ யூடியூப் தான் நிறைய பேர் பார்த்து பார்த்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெஸ் ஆகி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. முக்கியமாக இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடி நிறைய பேர் அந்த கேமில் அடிக்ட் ஆகி அது ஒரு பெரிய டேஞ்சரஸான கேமாகவே மாறிடுச்சுரா. இது போல் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்ம மொபைல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். மொபைல் டெக்னாலஜியில் நிறைய தீமையான விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எஜுகேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் விச் இஸ் லாஸ்டட் வெரி லாங்.
நம் வாழ்க்கையை உயர்த்தும் நல்ல செல்வமே கல்வி செல்வமே ஆகும். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.